நம்ம சீக்கு பக்கத்தில் அதாவது கடற்கரையை ஒட்டிய நம்ம சிட்டி அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் காப்பர் காயில் சம்மந்தப்பட்டதாக வாங்கணும். நமக்கு இந்த அலுமினிய காயில் கண்டென்சர் யூனிட் வெளியில் இருக்கிற யூனிட் வந்து அலுமினிய காயிலில் தான் வருது. இப்போ அதை வந்து காப்பரில் நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு லாங் லைஃப் வரும் ஏசி. ஓகே. இன்னொன்று இன்வெர்டர் ஏசி, நார்மல் ஏசி, இது ரெண்டு இருக்கு. இப்போ மக்கள்கிட்ட இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை அது ஒன்று தான். இன்வெர்டர் பெட்டரா, நார்மல் ஏற்றா? இன்வெர்டர் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு, நார்மல் இல்லை அப்படிங்கிறாங்க. நார்மலை இவங்க வேணும்னே கொஞ்சம் ஹைட் பண்ணுற மாதிரி தான் தோணுது பிராண்டட்காரங்க. என்னன்னா இன்வெர்டர் ஏசி தான் முன்னாடி வைக்கிறாங்க. இன்வெர்டர் ஏசிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்இடி டியூப்லைட் மாதிரி, யூஸ் அண்ட் த்ரோ. அதில் நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. நார்மல் ஏசிங்கிறது நம்ம பழைய டியூப்லைட் மாதிரி, எது வேணுமோ நீங்கள் மாற்றலாம். எந்த ஸ்பேர் போனாலும் தனித்தனியாக மாற்ற முடியும். இது யூஸ் அண்ட் த்ரோ. 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் எப்போ வேணாலும் அந்த ஏசியை மாற்றக்கூடிய கண்டிஷனுக்கு இன்வெர்டர் ஏசி வருவீங்க. நார்மல் ஏசிங்கிறது நீங்கள் அதில் எதில் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் உங்கள் லாங் லைஃப் கொண்டு போயிட்டே இருக்க முடியும். எதையும் எந்த இன்டோரையும் எந்த அவுட்டோரையும் சேர்த்து மாட்ட முடியும்.